கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டிட்வா புயல் முழு நாட்டையும் முழுக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை இழந்தன. பலர் இன்னும் அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகிறார்கள். இயற்கையின் தாக்கம் குறைந்து போன பின்னரும் அதன் நிழல் இன்னும் அந்த பகுதிகள் மீது தொற்றிக்கொண்டேதான் இருக்கிறது. இந்த கடுமையான நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வதை நியூஸ் நவ் ஊடகம் தனது பங்களிப்பாக முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் மண் சரிவு காரணமாக வெடக்கே புத்த பகுதி பாதைகள் மண் சரிவினால் துண்டிக்கப்பட்டதினாலும் சேதமடைந்ததினாலும் அங்கு வசிக்கும் மக்கள் அன்றாட போக்குவரத்தில் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். விவசாய நிலங்களும் அழிந்த நிலையில் குடும்பங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை அறிந்து பகன மீடியா ஊடக நிறுவனத்தின் அனுசரணையுடன் கடந்த வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி தெல்தோட்டை வெடக்கே பொத்த பகுதியைச் சேர்ந்த 100 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் மற்றும் குர்பானி இறைச்சிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிவாரண பணியை பகன மீடியா, வெடக்கே பொத்த அபிவிருத்தி மன்றம் மற்றும் நியூஸ் நவ் ஊடகம் என்பன இணைந்து ஒருங்கிணைத்தன. நிகழ்வில் கலந்து கொண்ட பகன மீடியாவின் நிறைவேற்று பணிப்பாளர் அஷேக் அப்துல் முஜீப் அவர்கள் உரையாற்றுகையில், எனவே இந்த பணியை பின்னால் இருக்கின்ற அந்த நோக்கம் என்று சொன்னால், அந்த தூய்மையான இலங்கை தேசத்துடைய மக்கள் என்ற வகையிலே எங்களுக்கு இடையில அந்யோன்யம், மனிதாபிமானம், பரஸ்பர உறவு, உதவி செய்கின்ற மனப்பான்மை என்பது நிறைய வளர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பணிகளோடு எதிர்பார்ப்பது இவ்வாறான மனிதாபிமான சிந்தனைகளை எங்கள் நாட்டிலே சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு சூழலை நாட்டிலே உருவாக்குவதனூடாக ஒரு தூய்மையான தேசத்தை கட்டியெழுப்பலாம் என்ற காரணத்தினால். அதேபோல அப்பகுதி மக்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் புயலின் தாக்கம் இன்னும் அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்து இருப்பதை வெளிப்படுத்தின. உண்மையில கடந்த தித்வா சூறாவளி புயலின் மூலமாக தெல்தோட்டை பிரதேசம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதன்போது உடனடியாக அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்க ஊழியர்கள் என்ற வகையில் நாமும் மக்களோடு தோளோடு தோள் நின்று நிறைய உதவிகள் செய்தோம். அதிகாரிகள் என்ற வகையில் அதேபோன்று நிறைய இலங்கை முழுதும் வாழக்கூடிய முஸ்லீம், சிங்கள, தமிழ் மக்கள் அனைவரும் அதுபோன்று வெளிநாட்டு உதவிகளும் நிறைய எமது பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தது. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையின் போது எமது இலங்கை மக்கள் எமது சகோதர உணர்வோடு செயற்படுவதை விட்டு உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பொருளாதார ரீதியில் மக்கள் பாரிய வகையில் பாதிக்கப்பட்டார்கள். அரசாங்கமும் முடிந்தளவு உதவிகளை வழங்கியது. அதேபோல் ஏனைய என்ஜிஓ நிறுவனங்களும் நமக்கு உதவி செய்தார்கள். அதேபோல் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சில தன்னார்வ வியாபாரிகள் மற்றும் தனியாகவும் பலர் எமக்கு உதவிகளை வழங்கினார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவதோடு இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தற்பொழுது உதவி செய்த பகன மீடியா நிறுவனத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வசலாம். இவ்வாறு பல கைகளின் இணைப்பு ஒரு சமூகத்தின் மேலெழுச்சிக்கு வலு சேர்க்கிறது. டிட்வா புயலின் பின் மீண்டெழும் இந்த மக்களின் பயணம் இன்னும் தொடர்கிறது. அவர்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதற்காக நின்றவர்களின் ஆதரவும் தொடர்கிறது.